السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نعمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد ரப்பி ஜித்னி இல்மா. எல்லாம் வல்ல கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நான் இங்கு பேச பணிக்கப்பட்டிருக்கும் தலைப்பு பேராசை ஓர் போராசை. அதாவது போர்க்கூட்டல் ஆசை, போராசை. போரை ஆசைப்பட்டால் எப்படி இழப்பு ஏற்படுமோ அது போலத்தான் பேராசையும் பெரும் இழப்பை ஏற்படுத்தும். இந்த உலகில் மனிதனாக பிறந்த அனைவருமே பல விதங்களில் பல தரப்பட்ட ஆசைகளை கொண்டவர்களாக வாழ்கிறோம். நமது ஆசைகள் வெவ்வேறாக இருந்தாலும் செல்வத்தை திரட்டுவதில் மட்டும் பாரபட்சமே இல்லாமல் மனித குலம் அனைவரும் ஒரே மாதிரி பேராசை கொண்டவர்களாக இருக்கிறோம். அதனால்தான் தன் சக்திக்கு மீறி கடன் வாங்கியும் வட்டிக்கு வாங்கியும் எதிர்த்த வீட்டுக்காரனை விட நான் என்ன குறைந்தவனா என்று வரட்டு பெருமைக்காகவும் கௌரவத்திற்காகவும் செல்வத்தின் மீது பேராசை கொண்டு கடனில் மூழ்கி வாழ்க்கை இழக்கிறோம். இருப்பவர் இல்லாதவர் என்ற பாகுபாடே இல்லாமல் மரணத்தை சந்திக்கின்ற வரை செல்வத்தில் ஒரு தேடல் நம்மிடம் இருந்து கொண்டே இருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மனிதன் வளர்ந்து பெரியவனாக ஆக அவனுடன் இரண்டு ஆசைகளும் வளர்கின்றன. ஒன்று பொருளாசை, இரண்டு நீண்ட நாள் வாழ வேண்டும் என்ற ஆசை. இவ்வாறான மனிதனின் பேராசைகளை ஒரு மனிதன் தன் வாழ்வில் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை தான் இப்போது இந்த சிற்றுரையில் காண இருக்கிறோம். மனிதர்கள் கொள்ளும் இந்த பேராசைகளில் இருந்து ஒரு மனிதன் தன்னை காத்துக்கொள்ள இஸ்லாம் ஒரு அழகான வழிமுறையை சொல்லி காட்டுகிறது. இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இதா நலர அஹதுஹும் இலா மன் ஃபல்லல அலைஹி ஃபில் மாலி வல் ஹல்கி. ஒருவர் செல்வத்திலும் தோற்றத்திலும் தம்மை விட மேலான ஒருவரை கண்டால் ஃபல்யன்னுர் இலா மன் ஹுவ அஸ்ஃபல மின்ஹு, உடனே அவற்றில் தம்மை விட கீழானவர்களை அவர் நினைத்து பார்க்கட்டும் என்ற அழகான வாழ்வியல் வழிமுறை இஸ்லாம் நமக்கு போதிக்கிறது. மாட மாளிகையின் மீதும் விலை உயர்ந்த ஆடை அணிகலன்கள் மீதும் எண்ணம் கொள்ளும் நாம் வெயிலும் மழையிலும் ஒதுங்குவதற்கு கூட இடமில்லாமலும் உண்ண உணவின்றி உடுத்த உடையின்றி பஞ்சம் பட்டினியில் வாழும் மக்களை குறித்து சற்று சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் இறைவன் நமக்கு வழங்கி இருப்பது மிக பெரிய அருட்கொடை என்பதை நாம் ஒவ்வொருவரும் உணர முடியும். நம்முடைய முன்மாதிரி தூதரான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே நாட்டிற்கே அதிபதியாயிருந்தும் கூட 3 மாதங்கள் தொடர்ந்து வீட்டின் அடுப்பு எரியாத சூழலிலும் ஈச்சனாரில் படுத்துறங்கி அதன் வடுக்களை முதுகுகளில் சுமந்தவராகவும் தான் தன் வாழ்நாளை இவ்வுலகில் கழித்துள்ளார்கள். சுப்ஹானல்லாஹ். இவ்வுலகில் நாம் அண்ணாந்து பார்க்கும் உயரத்தில் ஒருவர் இருந்தால் நாம் குனிந்து பார்க்கும் அளவுக்கு அடிமட்டத்திலும் ஒருவர் இருந்து கொண்டே இருக்கிறார் என்பதை நினைவில் நிறுத்த வேண்டும். அப்போதுதான் நாம் நிம்மதியாக மன நிறைவுடன் வாழ முடியும். ஏனெனில் போதும் என்ற மனமுள்ளவர் தான் உண்மையான செல்வந்தர் கூட. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லைஸ கினான் கஸ்ரத்தில் அர்ல். வசதி வாய்ப்புகள் அதிகமாக இருப்பது செல்வம் கிடையாது. வலா கின்னல் கினா கினன் நஃப்ஸ். மாறாக போதும் என்ற மனம்தான் செல்வமாகும். எனவே என் அருமை தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, இறைவன் நமக்கு வழங்கியதில் திருப்தி அடைந்து இறைவன் நமக்கு வழங்கியதற்கான நன்றியும் செலுத்தி இவ்வுலகில் ஓர் வழிபோக்கனை போல் வாழ்ந்து பேராசை எனும் பெருநஷ்டத்திலிருந்து விடுபட்டு திருப்தியான வாழ்க்கையை வாழ்வோமாக என்று பிரார்த்தித்தவளாக எனது உரையினை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.